வணக்கம் குழந்தைகளா. இன்னைக்கு நம்ம மழலை கதை புத்தகத்துல பார்க்க போற கதையின் பெயர் மற்றவர் கண்ணாடியில் உலகம். ஒரு அழகான கிராமத்தில் அமிழ்து என்ற சிறுமி வாழ்ந்து வந்தாள். அவள் எப்போதும் சுறுசுறுப்பாகவும் துருதுருவென்றும் இருப்பாள். ஆனால் சில நேரங்களில் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதைப் பற்றி அவள் கவலைப்படுவதில்லை. அவளுக்கு விளையாடுவது என்றால் கொள்ளையாசை. ஒருநாள் மாலையில் அமிழ்து பூங்காவில் ஓடி விளையாடிக் கொண்டிருந்தாள். அப்போது அவள் அறியாமல் பக்கத்தில் அமர்ந்திருந்த முகிலன் என்ற சிறுவனின் களிமண் பொம்மையை மிதித்துவிட்டாள். அந்த பொம்மை உடைந்து சிதறியது. முகிலன் தான் ஆசையாக செய்த பொம்மை உடைந்ததைக் கண்டு அழத் தொடங்கினான். ஆனால் அமிழ்தோ, இதற்கு ஏன் அழுகிறாய்? இது வெறும் களிமண்தானே, திரும்பவும் செய்து கொள்ளலாமே என்று அலட்சியமாக கூறிவிட்டு ஓடினாள். முகிலன் மிகவும் வருத்தமடைந்தான். அன்று மாலை அமிழ்து வீட்டிற்கு வந்தாள். அவள் மிகவும் கஷ்டப்பட்டு வரைந்த ஒரு அழகான ஓவியத்தை ஜன்னல் ஓரம் வைத்திருந்தாள். திடீரென பலத்த மழை பெய்யத் தொடங்கியது. ஜன்னலை மூட மறந்ததால் மழைநீர் பட்டு அவளது ஓவியம் முழுவதும் கரைந்து வீணானது. தன் ஓவியம் வீணானதைக் கண்டு அமிழ்து விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். அப்போது அவளது அம்மா அனு அங்கே வந்து அவளை அணைத்துக் கொண்டார். வருத்தப்படாதே அமிழ்து, நாம் மீண்டும் வரையலாம் என்று ஆறுதல் கூறினார். அமிழ்து அழுது கொண்டே, அம்மா, நான் இதை எவ்வளவு ஆசையாக வரைந்தேன் தெரியுமா? இது எனக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா என்றாள். அம்மா மென்மையாகச் சொன்னார், உன் ஓவியம் உனக்கு எவ்வளவு முக்கியமோ அப்படித்தானே மற்றவர்கள் செய்யும் பொருட்களும் அவர்களுக்கு முக்கியம். அம்மாவின் வார்த்தைகள் அமிழ்தின் இதயத்தை தொட்டன. முகிலனின் பொம்மையை அவள் உடைத்தபோது அவனும் இப்படித்தானே வருத்தப்பட்டிருப்பான் என்று அவள் உணர்ந்தாள். அவள் செய்த தவறு அவளுக்கு புரிந்தது. அடுத்த நாள் காலையில் அமிழ்து வெளியே சென்றபோது அவளது அண்டை வீட்டாரான பொன்னிப்பாட்டி கையில் பெரிய பைகளுடன் சிரமப்பட்டு நடந்து வருவதைக் கண்டாள். பைகள் மிகவும் கனமாக இருந்ததால் பாட்டி மெதுவாக நடந்து கொண்டிருந்தார். முன்பு இருந்திருந்தால் அமிழ்து இதை கவனிக்காமல் சென்றிருப்பாள். ஆனால் இப்போது பாட்டி எவ்வளவு சிரமப்படுகிறார் என்பதை அவளால் உணர முடிந்தது. அவள் ஓடி சென்று, பாட்டி, நான் ஒரு பையை வாங்கிக் கொள்கிறேன் என்று உதவினாள். பாட்டியின் வீட்டிற்கு பைகளை சுமந்து சென்ற அமிழ்தை பார்த்து பாட்டி நெகிழ்ந்து போனார். மிக்க நன்றி செல்லமே, உன் உதவி எனக்கு பெரிய பாரத்தை குறைத்துவிட்டது என்று கூறி அவளை ஆசீர்வதித்தார். அமிழ்தின் உள்ளம் மகிழ்ச்சியில் நிறைந்தது. பிறகு அமிழ்தி நேராக முகிலனிடம் சென்றாள். ஒரு புதிய களிமண் பெட்டியை அவனிடம் கொடுத்தாள். முகிலன், அன்று உன் பொம்மையை உடைத்ததற்கு என்னை மன்னித்துவிடு. அது உனக்கு எவ்வளவு பிடித்தமான பொம்மை என்பதை நான் இப்போது உணர்கிறேன் என்றாள். இருவரும் சேர்ந்து புதிய பொம்மைகளை செய்யத் தொடங்கினர். மற்றவர்களின் உணர்வுகளை மதிப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை அமிழ்து அன்று கற்றுக்கொண்டாள். அன்று முதல் அவள் மற்றவர்களின் நிலையிலிருந்து சிந்திக்கத் தொடங்கினாள். இன்னும் குழந்தைங்களா, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.